தமிழ்நாட்டில் 49 தொகுதிகளை குறிவைக்கும் பாஜக முக்கிய தலைவர்களின் பரப்புரை பயண திட்டத்தை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என்று இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் 49 சட்டமன்ற தொகுதிகளை குறிவைத்து பாஜகவின் முக்கிய தலைவர்களின் பரப்புரை பயண திட்டத்தை அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ளார். அதன்படி உதகை, திருப்பூர் வடக்கு, திருப்பரங்குன்றம், ராதாபுரம் மற்றும் வால்பாறை தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பரப்புரை மேற்கொள்ளவுள்ளார். இதேபோன்று விருகம்பாக்கம், மதுரை தெற்கு, சிங்காநல்லூர், ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபபுரம், காரைக்குடி ஆகிய தொகுதிகளில் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரப்புரை செய்கிறார். மேட்டுப்பாளையம், பழனி, தென்காசி மற்றும் பரமக்குடி தனி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் பரப்புரை செய்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, மயிலாப்பூர், கும்மிடிப்பூண்டி, நான்குநேரி, கிள்ளியூர், பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் தமிழிசை சவுந்தரராஜன் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். வானதி சீனிவாசன் அவரது சொந்த தொகுதியான கோவை தெற்குடன் சேர்த்து திருப்பூர் தெற்கு மற்றும் குன்னூரில் பரப்புரை செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், முதுகுளத்தூர், விடபங்கோடு, உடுமலைப்பேட்டை ஆகிய தொகுதிகளில் ஹெச் ராஜா பரப்புரை செய்கிறார். தியாகராய நகர், வேலூர், ஓசூர், பட்டுக்கோட்டை, ராஜபாளையம், நாகர்கோவில், கிணத்துக்கடவு தொகுதிகளில் தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் பரப்புரை செய்ய உள்ளார். தமிழ்நாடு பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி வேளச்சேரி, விக்கிரவாண்டி, மதுரை வடக்கு, கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம், தளி, குளச்சல் ஆகிய தொகுதிகளில் பரப்புரையில் ஈடுபடுவார். எழும்பூர் மற்றும் ராசிபுரம் தனி தொகுதிகள், ஆவடி, ஆம்பூர், உளுந்தூர்பேட்டை, கலசப்பாக்கம், பரமத்தி வேலூர், குன்னம் ஆகிய தொகுதிகளையும் குறிவைத்து பாஜக முக்கிய நிர்வாகிகள் பரப்புரை மேற்கொள்கின்றனர். 234 தொகுதியும் இருக்கு. அதுல என்னன்னா, இதுதான் நாங்க இப்போ எங்களை மாதிரி தலைவர்களுக்கு 6 தொகுதி கொடுத்திருக்காங்க, சில பேருக்கு 2 தொகுதி கொடுத்திருக்காங்க. ஏன்னா நாங்க அனுபவம் அதிகம் உள்ளவங்கனால கொஞ்சம் அதிகம் போய் நாங்க போய் அமர்ந்து பணியாற்றலாம். இதுல ஒண்ணு என்னன்னா, 234 தொகுதியை நாங்க கவனம் செலுத்துவதற்கு காரணம், எல்லா தொகுதிகளும் நம்ம தொகுதி தான். கடந்த தேர்தல்களை விட தற்போதைய தேர்தலை பாஜக மிகவும் கவனத்துடன் கையாள்வதாக பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். தொகுதி ரீதியாக போய் பிரச்சாரம் பண்ணணும், வாக்காளர்களை போய் சந்திக்கணும், அதற்குண்டான அந்த வியூகங்கள்லாம் அமைக்கணுன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணாமலை போன்றவர்கள், இல்லை அந்த கட்சியினுடைய சுதாகர் ரெட்டி, முக்கிய முன்னணி தலைவர்கள்லாம் இருப்பாங்களே, எல் முருகன், அது போன்றவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான ஏரியாக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு 5லேருந்து 6 சட்டமன்ற தொகுதி போய் ரெகுலராக போய் பார்த்து பேசுறது, பிரச்சாரம் பண்ணுறதுன்ற மாதிரி. அப்போது களம் பார்த்திங்கன்னா போக போக அந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது இந்த வாட்டி அதிகமாக இருக்கும். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 20 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதில் 2.62% வாக்குகளை பெற்றதுடன் திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன், மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனை எதிர்த்து கோவை தெற்கில் போட்டியிட்ட வானதி சீனிவாசன், நாகர்கோவில் எம்.ஆர். காந்தி, மொடக்குறிச்சியில் சி. சரஸ்வதி ஆகிய 4 பேர் வெற்றி பெற்றனர். எல் முருகன், அண்ணாமலை, ஹெச் ராஜா, குஷ்பு உள்ளிட்ட மிக முக்கியமான வேட்பாளர்கள் கூட தோல்வியை தழுவினர். எனினும் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் பாஜக உறுப்பினர்கள் நுழைவதற்கு அதிமுகவுடனான கூட்டணி காரணமாக அமைந்தது.